ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கெடு விளைவிப்பதாகும். பறவைகள் பலவிதம், பியூட்டிகள் விதம் விதம். ஆட வரலாம், பாட வரலாம். அழியற்றும் கைவசம், அச்சம் பலவிதம். லவ் வரலாம், லைஃப் வரலாம். ஒரு கதையளப்பம், பீட்டர் விட்டு சிரிப்பம், பீட்சா பர்கர் கடிப்பம், பன்னீர் பட்டர் சுவைப்போம். ஃப்ரெண்ட்ஷிப்பை மறிச்சு காஃபி கூட கொடுப்போம். டீசிங் பண்ண மாட்டோம். ஓகே என்றா கை காட்டுவோம். யார் நீ என்றா ரூட் மாற்றுவோம். பறவைகள் பலவிதம், பியூட்டிகள் விதம் விதம். ஆட வரலாம், பாட வரலாம். அழியற்றும் கைவசம், அச்சம் பலவிதம். லவ் வரலாம், லைஃப் வரலாம். ஒரு கதையளப்பம், பீட்டர் விட்டு சிரிப்பம், பீட்சா பர்கர் கடிப்பம், பன்னீர் பட்டர் சுவைப்போம். ஃப்ரெண்ட்ஷிப்பை மறிச்சு காஃபி கூட கொடுப்போம். டீசிங் பண்ண மாட்டோம். எஸ் எஸ் என்றா ஃப்ளையிங் கிஸ். நோ நோ என்றா பாச்சி மிஸ். எங்கடி? அங்க ஒண்ணு காணுமே. என்னடி ஆச்சுனுக்கு? அதோ அங்க இருக்கு பாருங்கடி. என்னடி சொல்ற? அங்க இருக்கு. அங்க ஒண்ணு இல்லடி. பாருங்கடி. ஏய் சொல்றது கேளு. ஏய் நந்தினி. நந்தினி. நந்தினி.
பாருங்கடி பேய் இருக்கு. உனக்கு என்னாச்சு நந்தினி? நந்தினி என்னாச்சு? ஏய் நந்தினி எழுந்துரு. நந்தினி நந்தினி எதையோ பார்த்து பயந்துருக்கா. இது சாத்தானோட வேலையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க நந்தினிய அவளோட ஊருக்கே கூட்டிட்டு போயிடுங்க. அம்மா தாயே முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி அம்மா என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் சோதனை பண்ற? அம்மா எதை தொட்டாலும் அபசகுணமா ஆயிடுதேம்மா. அம்மா நாங்க என்னம்மா தப்பு செஞ்சோம்? அம்மா எனக்கு பயமா இருக்குதேம்மா. அம்மா தாயே நீயும் இந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய கருப்பண சாமி தாமா என்னையும் இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்தணும். இந்த ஊரை காப்பாத்துமா தாயே. யோ யாரையும் காணா கூப்பிடியா? யோ போயா? யோ மணியாச்சு போயா? யோ போயானா ஏன் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்க? கருகருன்னு 3 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். நான் ஒரு குடும்பஸ்தன். அதான் ஏன் பயமா இருக்கு. அம்மா உங்களுக்கு பயமா இல்லையா? யோ எனக்கு ஏற்கனவே 4 ஆட்டி போய்கிட்டு இருக்கு. நீ எதையாச்சும் பேதிய கிளப்பி விட்டு 5வது ஆட்டி போக வச்சிடாதயா. போயா? சார் நேத்து ராத்திரி நான் பார்த்து பேய் நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கணும்னு பேப்பர் படிச்சுட்டு இருக்கு. யோ அந்த புள்ள பாட்டுக்கா காப்பி குடிச்சிட்டு பேப்பரை பாத்துக்கிட்டு இருக்கு. உங்கன்னுக்கு பேயா தெரியுது? பேய்க்கு பெண்ணு பார்த்தவனே வாடா. எஸ்கூஸ் மீ மேடம், எஸ்கூஸ் மீ. எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு சார். ஏயா பின்ன என்ன சார், என் பொண்டாட்டி 10 நாளா வெளியூர் போயிட்டு நேத்து தான் வந்தா. நைட்ல 1 மணிக்கு அவட்ட சந்தோஷமா இருக்கலாம்ட்டு கிட்ட போனேன். பார்த்தா போன் வருது. உடனே புறப்பட்டோன்னு 1 மணிக்கு போன் வருது, 2 மணிக்கு போன் வருது. சார் என் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமா இருக்கேன்டாமா. சார் நம்ம எல்லாம் கவர்மெண்ட் ஊழியர், இவங்களுக்கு மட்டுமே வேலை பார்க்கும். ஓயாம போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது கிடையாது என் மாமனாரு. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு விளையாடாச்ச, வயசாயிட்ட, ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை ஏன் பார்க்கல அப்படின்னு அவன் வேற ஆயிடுச்சான். என்ன சார் செய்ய சொல்லி? அதுவும் இந்த வயசுல வேலைய பாரியா? ஏயா இந்த பஞ்சாயத்தை தீக்கிறதா இல்ல ஓம் பஞ்சாயத்தை தீக்கிறதா? அப்படி கரண்ட் லைன் ஓயாம போன் வந்துச்சுன்னா வேலை எழுதி கொடுத்துட்டு போறாங்க. இப்ப வந்த சொல்லிய பாரியா? ஐயா என்னையா
ஐயா நாங்க தாயா வந்திருக்கோம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? Uncle, who are these beggars? ஹலோ, யூ நோ ஃபைட்டர் மேன் அண்ட் சூப்பர் மேன் பாத்திருக்கீங்களா? இவங்க 2 பேர் கரண்ட் மேன். Oh, ஐயா ஆத்தா என்ன கேக்குறாங்க? ஆத்தா என்ன கேக்குதா? கூழுக்கு கருவாடு கேக்குது. ஏய்யா கருவாடா முக்கியம், கரண்ட் தானே முக்கியம். கரண்ட் இல்லாத போன் பண்ணா வர மாட்டேங்கிறீங்க. இப்பதான் கரண்ட் ஜெகஜோதியா இருக்குது. இப்ப எதுக்கு வந்தீங்க? இப்ப என்ன தீபாவளியா, கிறிஸ்துமஸா, பொங்கலா, இல்லன்னா நியூ இயரா? வந்துட்டானுங்க. ஏய் போங்க போங்க போ. எங்களுக்கு போனஸ் கூட வேணாமியா, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஈபி நம்பரை மறந்துருங்க. சார் போங்க நம்ம பத்தி பேயுங்க சார். சின்னமணி, ஏய் சின்னமணி, எடுபட்ட பயல, இங்க வாடா. ஏண்டா ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? கார் வருது. நந்தினி, ஹாய் சின்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சின்னமணி. நீ இருடா. என்னம்மா அது திடீர்னு போன் கூட பண்ணாம? இவங்க தான் என்னோட பாட்டி. பாட்டியா? பாக்குறதுக்கு ரொம்ப எங்க தெரியுறாங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. என்னம்மா காலேஜ்ல லீவா, ஸ்ட்ரைக்கா? இல்ல பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நந்தினிக்கு லேசா ஜுரம். அப்படியா? என்னம்மா இப்ப இல்ல பாட்டி, எல்லாம் சரியாயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அப்படியா? சரி நீ உள்ள வா. ஏன்பா சூட்கேஸ் எல்லாம் எடுத்து நந்தினி ரூம்ல வச்சு வாமா. நீங்களும் உள்ள வாங்கம்மா. வா. ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏமா கவலைப்படுற? நம்ம நந்தினிக்கு ஒண்ணும் இல்ல. நீ போய் இவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணு போ. போமா. நந்தினி நீ போய் ரெஸ்ட் எடுமா. ஓகே பாட்டி. ஆ. வாங்கடி. இல்ல அவங்க இருக்கட்டும், நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஓகே. ஏமா நந்தினிக்கு என்னாச்சு? நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல பாட்டி. ஒரு நாள் நாங்க எல்லாரும் கடற்கரைக்கு போயிருந்தோம். அங்க அவ எதையோ பார்த்து பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ரூம்லயும் அதே மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா. என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. சிஸ்டர் அவ எதையோ பார்த்து பயந்துட்டான்னு சொன்னாங்க. ஃபாதர் அவளை அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. கடவுளே, எது நடக்க கூடாதுன்னு நான் இவ்வளவு நாளும் பயந்துட்டு இருந்தேனோ அது நடந்துரும் போல இருக்கே. என் பேத்தி நந்தினிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீ தாம்மா காப்பாத்தணும். யாரப்பா இவனுங்க? ரேடியோ மிர்ச்சி, சூரியன் எஃப்எம், பிக் எஃப்எம், ஹலோ எஃப்எம். ஏன்டா இப்படி அலம்பு பண்றீங்க? ஆட இந்தட்ட வாப்பா. இளவரசவனுங்க. சிகரெட் ஒரு பாக்கெட் கொடுக்கண்ணா. நீயே வச்சுக்க. டேய், நான் டிப்பு குடுக்குற அந்த முகத்தை கொஞ்சம் நான் பார்க்கணும்டா, பார்க்கணும். நீங்க தானா? தங்கா தங்கராஜ் தான் டங்க்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளுங்க. ஹெல்ப்பா? இவ்வளவு பணம் ஏதுடா பின்னி பெடல் எடுக்கிறீங்க? இத பத்தி எல்லாம் கேட்டா கொன்றுவாமா. நேத்து வரல கட்டிங்கே கைய சப்பிக்கிட்டு இருந்தவங்க கோட்ரு ஆப்பு ஃபுல் ரேஞ்சில பேசுறாங்க. பூமியா பொத்துல விழுந்துட்டேன். என்னாச்சு? என்னப்பு? நேத்து கூட நல்லதானே இருந்தேன். அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கனவு கண்டிய அது யாரு? தெரியும்டா, தெரியும். ஒருத்தவனுக்கு ஏத்த ஆளு எங்க பண்ணையார் பண்ண நந்தினியை தானே சொல்ற? ஆமாண்ணே. மரியாதை போது மேலே உட்கார்றா. உன் டயர் கூட ஆயிடுச்சுடா. இனிமே கவலையே படாத, உன் ஆளு ஊருக்கு வந்தாச்சு. அண்ணே 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 எப்படியாவது கரெக்ட் பண்ணி கொடுங்கண்ணே. கரெக்ட் பண்றதா? அதான் புக்கு தான் கொடுத்துருக்கேன்ல, அதை வச்சுட்டு பட்டி 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 படுறா. சரி போட்ட என்னமோ வச்சியே. அண்ணே என்ன எவ்வளவு நாளும் எடுத்துக்கண்ணே, ஆனா கரெக்ட் பண்ணி கொடுத்துருண்ணே. மாமா வாங்கிட்டானே.
ஐயோ இந்த பாட்டுக்கு வேற வேலையே இல்ல. சரியான ஞாபகம் வருது. குளிக்கும் போது செயினை கட்டி வச்சதை மறந்துட்டு போயிடுச்சு. சாமியே காப்பாத்துப்பா. இந்தாங்கம்மா, இது கற்பனசாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ண தாய்த்து. அவரை வேண்டிக்கிட்டு பாப்பா கழுத்துல கட்டுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் பாப்பா இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் வீட்டு வாசப்படியை கூட தாண்டக்கூடாது. ரொம்ப கவனமா பாத்துக்குங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. கற்பனசாமி எல்லாத்தையும் பார்த்துப்பா. கற்பனசாமி எல்லாத்தையும் வெளியே வரா. டேய், பெருசெல்லாம் ஒன்னா சேர்ந்து திருவிழா நடத்துன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கரகாட்டம் கூத்து வள்ளி திருவண்ணம் பார்த்து சலிச்சு போச்சுடா. மச்சான், இந்த வருஷம் ப்ரோகிராம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு குஜால ஒரு ப்ரோகிராம் போடுறோம். ஆமா, என்ன பண்ணலாம்டா மச்சான்? எலசா புதுசா நான் தள்ளிட்டு போயிட்டான். டேய், திருவிழா கூட்டிட்டு வரலாம்டா. திருவிழாக்கா? சரி சரி, ஜமாய்ச்சுடா மச்சி. மச்சான் பாட்டி. என்ன விஷயம் பாட்டி? இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ரொம்ப ஐஸ் வைக்கிற? என்ன வேணும்? இல்ல பாட்டி, அது வந்து என்ன விஷயம்? நம்ம கோயில்ல திருவிழா. என்னது, கோயிலுக்கு போகணுமா? அதெல்லாம் முடியாது, நீ எங்கேயும் போக வேண்டாம். அப்படி சொல்லாத பாட்டி, திருவிழாக்கு போகணும் பாட்டி. பாரு, பூசாரி என்ன சொன்னாரு? நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, என் செல்லல ப்ளீஸ். பாரு, அங்க பால் வச்சிருக்கேன், அதை குடிச்சிட்டு ரூம்ல போய் படு. பாட்டி இப்ப என்ன? நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. என்னடா கிட்டு? நான் வர்ற இருக்கட்டுனே, நீ என்ன எப்ப பார்த்தாலும் இந்த கோயில் குழப்பா சுத்திட்டு இருக்க? கெட்டப்ப வேற வாத்திட்ட. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? அட ஏன்டா கேக்குற? எனக்கு கீழே ஒரு ஹெல்ப்பர் வேலை பார்த்தேன். அவனை பேய் இருக்குன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி உள்ளோட ரவையா ஓட வச்சுட்டாங்கடா. அட பாவமே, இந்த பாருனே, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் பிரச்சனை நீ தான் தீர்த்துக்கணும். டேய், நைட்டு பகல்னு பார்க்காம ஓயாம போன போட்டு கொள்றாங்கடா. இந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்து அவங்கள பார்த்தா எனக்கு பேய் மாதிரி தெரியுதுடா. இந்த பாருனே, அவனெல்லாம் அந்த பேயோட வாழ்ந்து அவனும் பேய் ஆயிட்டாங்க. அதனால அந்த பேய் அவங்க விரட்ட மாட்டாங்க. நீங்க தான் அந்த பேயை விரட்டி உங்க பிரச்சனை தீர்க்கணும். அந்த பேயை விரட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு சொல்லு. மிகப்பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவரை அழைச்சிட்டு வர இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அப்படியே அந்த பேயை விரட்டிடுவோம். ஏண்டா, அவங்க இருக்கும் போது அந்த மிகப்பெரிய சாமியை எப்படிடா கூட்டு போறது? அதை பத்தி ஏன கவலைப்படுற? அவர் மிகப்பெரிய சாமியார் மட்டும் இல்ல, வெயிட்டான சாமி. அப்படியா? கட்டு உனக்கு அடிக்கடி போன் பண்ணா இல்லையா? அந்த நேரம் பார்த்து நீ எனக்கு போன் பண்ணு. அவர்தான் மிகப்பெரிய சாமியாராச்சே. அவரை வச்சு மிகப்பெரிய பூஜை போட்டு பேய் அலையக்கா தூக்கி போயிருவோம். நல்ல ஐடியா கொடுத்த அண்ணே. ஆனா செலவு அதிகமாகும். டேய், என் ஒரு மாச சம்பளத்தை வேணாலும் தரேன்டா. ஒரு மாச சம்பளமா? சரி, உனக்கா சமாளிச்சுக்கிறேன் போ. சரிடா, நீ கவலைப்படாத, நான் சாமியை கூட்டிட்டு வரேன். பரவாயில்ல, இந்த விஷயத்தை அப்படி அவனுக்கு அதுலயும் போட்டு பணத்தை அள்ளிட வேண்டியதான். மழையன
புதியன புகுதலும் பழைய பஞ்சாங்கம் பழசுக்குள்ளே புதுச போட்டு பக்குவமா அசத்துறது ஏ ராஜாங்கம் கம் 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 தத்தை தாரத்தை தகதத்தை தித்தை தக 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 உன்னை கத்துனா அது குயிலே சூப்பர் ஸ்டார் சிரிச்சா அது ஸ்டைலே உன்னை கத்துனா அது குயிலே சூப்பர் ஸ்டார் சிரிச்சா அது ஸ்டைலு தட 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 தடங்குது ரயிலே தட 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 தடங்குது ரயிலே கலக்கி குளிக்கு வர்ற பாரு மயிலே குயிலே ஸ்டைலே ரயிலே மயிலே ஏறுனாது பீடா ஜிலு ஜிலுன்னு குடிச்சாது சோடா இல்லருந்த கிட்ட நீயும் வாடா இல்லருந்த கிட்ட நீயும் வாடா கம்பலாட்டி மூடிக்கிட்டு போடா பீடா சோடா வாடா போடா உன்னை கத்துனா அது குயிலே சூப்பர் ஸ்டார் சிரிச்சா அது ஸ்டைலே எதுக்கும் அஞ்சாதவன் நான் எவனையும் கெஞ்சாதவன் எட்டு ஜில்லாவும் மிஞ்சாதவன் எட்டு ஜில்லாவும் மிஞ்சாதவன் நான் எவளையும் கொஞ்சாதவன் தண்ணிக்குள்ள இருக்குது பார் மீனு தலைக்கு மேல தங்குது பார் தேனு தாவி குதிச்சு ஓடுது பார் மானு தாவி குதிச்சு ஓடுது பார் மானு தாவணிய தொலைச்சு புட்டா பானு மீனு தேனு மானு பானு உன்னை கத்துனா அது குயிலு சூப்பர் ஸ்டார் சிரிச்சா அது ஸ்டைலு சிவனு ஏறுனாது பீடா ஜிலு ஜிலுன்னு குடிச்சாது சோடா எச்சி போட்டா நான் தான் சின்ன பாப்பு எங்க அக்கா பெரிய பாப்பு நீ முடிச்சா போடு சோப்பு நீ முடிச்சா போடு சோப்பு சொல்ற வந்தா நீ தான் டாப்பு இந்தியாவின் தலைநகரம் டில்லி இங்கிலீஷ் பேசுது பாரு பள்ளி சோடாவோட சேர்த்து அடி மில்லி கொல்லி சோடாவோட சேர்த்து அடி மில்லி நம்ம விஜய்க்கு தான் சூப்பர் ஹிட் கில்லி டெல்லி பல்லி மில்லி கில்லி உன்னை கத்துனா அது குயிலு சூப்பர் ஸ்டார் சிரிச்சா அது ஸ்டைலு தட 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 தடங்குது ரயிலு தட 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 தடங்குது ரயிலு தலைக்கு குளிக்கு வர்ற பாரு மயிலு குயிலு ஸ்டைலு ரயிலு மயிலு கத்துனா அது குயிலு சூப்பர் ஸ்டார் சிரிச்சா அது ஸ்டைலு ஹலோ ஒரு டீ ஒன்று போடுங்க ஸ்ட்ராங்கா. சார் யாருன்னு தெரியலையே, ஊருக்கு புதுசா? எஸ், நான் ஒரு மிலிட்ரி டாக்டர். உங்கள் ஊர் சங்கரோட ஃப்ரெண்டு. ஓ ரொம்ப நல்லது சார். சங்கர் ஊர் பக்கமே வரதில்ல. ஒரு தடவை வந்து அப்பாவை பார்த்துட்டு போக சொல்லுங்க. இந்தாங்க டீ சாப்பிடுங்க சார். சங்கர் தானே, வருவான் கண்டிப்பாக வருவான். பார்டர் டியூட்டியில் லீவே கிடைக்கல, அவங்க அப்பாவை பார்த்துட்டு வர சொல்லியிருக்கான். ஆமாம், அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, ராசா மாதிரி இருக்கிறாரு. அந்த 4 பிள்ளைங்களும் அவரை தாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சங்கர் ஒரே பையன் தானே. ஆமாம், சங்கர் வீடு எங்கே இருக்கு?
அதுவும் அந்த ரேடியோ சவுண்ட் கேக்குது, அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் வீடு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த 4 பசங்களும் அங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க. Thank you so much. இதாங்க டீ சூப்பரா இருந்தது. Just have it. Okay? உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அப்படியா? பார்சல்லாம் கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. பெரியவருக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. பெரியவர் எங்க இருக்காரு? பெரியவரு முடியாம படுத்திருக்காரு. பணத்தையும் பாமை கொடுங்க, உள்ள போய் கையில் வாங்கிட்டு தரேன். சைக்கிள் நாங்க பிடிச்சிக்கிறோம். போடா, கை தோண்டா, போடா. எப்படி வந்தாரு? வேட்டி சட்டெல்லாம் புதுசா இருக்குது. போஸ்ட்மேன் சார், பெரியவரு உங்களை நல்லா விசாரிச்சாரு. அப்படியா? இருக்காதா பின்ன? நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பெரியவரு உங்களை விசாரிச்சாரு, வந்து பார்க்க சொல்ல. அப்படியா? தம்பி, ஊர்ல திருவிழா நடக்குது, ஏதாவது கவனி. நான் பெரியவரை போய் பார்க்கிறேன். முடிச்சு அனுப்புங்கடா. தேங்க்ஸ். கச்சேரிய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏய், எனக்கு சோடா மட்டும் ஊத்து, தண்ணி ஊத்தாத. பெருசுக்கு நேத்து எத்தனை மாத்திரை கொடுத்த? ஒரு மாத்திரை. மயக்கம் தெரிஞ்ச பெருசு அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம்ல இருந்து படுத்துச்சு. ஓகேடா, இன்னைக்கு 2 மாத்திரை கொடுத்துடலாமா? பெருசு வாயத்துற, பெருசு வாயத்துற. வாய துறக்க போறியா இல்ல? யாரா நீ? என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்கீங்க? நீ யாரா? எங்க ஏரியாவுக்கு வந்து, எங்க தெருவுக்கே வந்து, எங்க ராமையா பிள்ளை வீட்டுக்கு வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? மிலிட்டரி டாக்டர் ரமேஷ். இப்பவே சங்கருக்கும் போலீஸ்க்கும் நான் போன் பண்றேன். சார் எங்களை அவசரப்பட்டு மாட்டி விடாதீங்க சார். ஏதோ விளையாட்டா பண்றேன் சார். எதா விளையாட்டு? ஒரு பெரியவரை தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சு கைரேகை சீட்டிங் பண்ணி அவர் பணத்தை வாங்கி கும்பாலம் போடுறதா விளையாட்டா? அது வந்து சார், இந்த நாட்டை காப்பாத்த பாடுபடுற ஒரு ராணுவ வீரனோட அப்பா கிட்டயே இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் என்னென்ன பண்ண மாட்டீங்க நீங்க? ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிப்புன்னு சொன்னா போதுமா? அவன் எந்த நிலைமையில பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? தீவிரவாதிகளோட சண்டை போட்டு ஒரு காலை இழந்த நிலையில அவன் பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். நீங்களாம் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நினைச்சு ஒவ்வொரு ராணுவ வீரனும் இந்திய எல்லையில போராடிட்டு இருக்கோம். நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? சார் மன்னிச்சிருங்க சார். வாழ்க்கையில இனிமேல் தப்பே செய்ய மாட்டேன், மன்னிச்சுங்க சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். நான் மன்னிச்சு என்னப்பா போகுது? பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா. போங்கப்பா, போங்க போங்க. என்ன நடக்குதுங்க? என்ன கலாட்டா இது? சார் பெரியவருக்கு ட்ரெஸ் பண்ணிடுறோம் சார். ஏய், பவுடர் சென்ட் ரேஞ்சுக்கு போனா கொஞ்சம் ஓரா தெரியலடா அதெல்லாம்.
திருந்துங்கன்னு சொன்னா புத்தர் காந்தி ரேஞ்சுக்கு திருந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான். ஆளதான் மாத்திருக்கீங்க. வீடெல்லாம் அப்படியே இருக்கு சார். ரிப்பேர் பண்ணிடலாம் சார். ஆனா அது கொஞ்சம் செலவாகுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆனா இந்த வீடை ரிப்பேர் பண்ணும்போது புழுதி டஸ்ட் ஏற்படுறதுனால இந்த பெரியவரோட ஹெல்த் பாதிக்காதா? சார் நம்ம பண்ணையார் வீட்டு கெஸ்ட் ஹவுஸ் சும்மா பூட்டி இருக்கு சார். ரிப்பேர் பண்ண வரைக்கும் அவர் அங்கதாங்க இருக்கலாம் சார். அப்புறம் என்ன, கேட்டுற வேண்டியதானே? நீங்க போய் கேளுங்க சார், நிச்சயமா செய்வாங்க. ஏய் சொல்லுங்கப்பா. ஆமா சார், நிச்சயமா கொடுப்பாங்க. நீங்க போய் கேளுங்க சார். ஓகே ஓகே, நாளைக்கு போய் கேக்குறேன். ஓகே. சோதிக்காத. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்யற? எனக்கு தண்ணி இருந்தா கத்தி இருக்கு. ஆறோ குளமோ கடலோ ஒரு கையெடுப்பு தண்ணி இருந்தா போதும், அவளை அழைச்சிடுவேன். அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன். சந்தர்ப்பம் நம்மளை தேடி வரலனா சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்கணும். சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கித்தானே. நீ புறப்படு. அவளை பழிவாங்க. அவ உயிரை குடி. நந்தினி, ஐயோ என்னம்மா? நந்தினி, 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 உனக்கு என்னம்மா ஆச்சு? நான் பேய பார்த்தேன். மா ரிலாக்ஸ்மா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, தண்ணி கொடுங்க. சில பேருக்கு மேலேந்து கீழே பார்த்தா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு விதமான போபியா. அவ்வளவுதான். இனிமே நீங்க மேலேந்து கீழே பார்க்காதீங்க. ஓகே, உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, பயப்படாதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வெளியே தண்ணி தொட்டியில பேய பார்த்தேன். எனக்கு நல்லா தெரிஞ்சது அந்த பேய். என்ன பேயா? ஒரு எஜுகேட்டட் கேர்ள் பேசுற பேச்சாது? எல்லாம் வெறும் ஹம்பக். அதுவும் தொட்டில பேய் என்ன குளிக்க வருதுங்க. ப்ளீஸ் பி சீரியஸ். நான் என்ன முட்டாளா? நான் பார்த்தது சத்தியமா பேய்தான். நான் சொல்றத நம்புங்க. பேய்தான் பாட்டி. ஓகே ஓகே, பேய நானும் பார்த்தேன்னா செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆமாங்க, கொஞ்ச நாளா இந்த வீட்டுல ஏதேதோ நடந்துட்டு இருக்குங்க. குடும்பமே ரொம்ப கதிகலங்கி போயிருக்குங்க. ஆமா தம்பி, நீங்க? நான் ஒரு மிலிட்டரி டாக்டர். உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். என்ன உதவி? உங்க தோட்டத்து வீட்டை ஒரு மாசம் வாடகை கொடுக்க முடியுமா? வாடகைக்கா? மன்னிக்கணும் தம்பி, நாங்க வாடகைக்கெல்லாம் விடுறதில்ல. என் ஃப்ரெண்டோட வீடு ரொம்ப ரிப்பேரா இருக்கு. அவங்க அப்பா ரொம்ப வயசானவர், நடக்க கூட முடியல. அது வரைக்கும் தாராளமா. சரியான சமயத்துல என் பொண்ணு உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. வாடகையெல்லாம் வேண்டாம், எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கங்க தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும்பா. ஏமா இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டியே. அருமையான சந்தர்ப்பம். வீணடிச்சிட்டியம்மா, வீணடிச்சிட்டியே. போ. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கான். அவனால அவன் தப்பிச்சிட்டான். அவனை கொண்டுட வேண்டியது. அவனை கொல்லுறது என்னோ இல்ல, அவனை தான் பழி வாங்கணும். சரி, அவனை நான் பாத்துக்கிறேன்.
அவனை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, என்ன தமிழ் பேப்பர் எல்லாம் படிக்கிறீங்க? யோ, இதுக்கு முதல்ல நான் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சிருக்கேன். நீ பாத்தியா? இல்ல. போயா வேலைய பார்த்துட்டு. அண்ணே, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? யோ, நான் டென்ஷனா இருக்கேனா? நீ பாத்தியா? பாத்தியா? நான் சாப்பிட்டா இருக்கேயா. அண்ணே அண்ணே, இதுதானே டென்ஷன், இதுதானே டென்ஷன். உன் தொழிலையும் தாங்க முடியல, அவன் தொழிலையும் தாங்க முடியல. அவன் யாருண்ணே? அதான் நிக்கிறேன் பாரு யூடியூப். இங்க வா, பெரிய மியூசிக் காலையில ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிறாரு. வாடா, இங்க அண்ணன் டென்ஷன் ஆகுறாரு. வாடா. ஏயா வர்றானே? வரானே. வரட்டும். சரி, ஒரு காட்டு காட்டுறனே. யா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன நீ பேய் இல்லன்னு இந்த வீட்டுல பூச்சாண்டி வேலை காமிச்சிட்டு இருக்கியா? பேய பாத்திருக்கியா நீ? பார்த்தது இல்ல. பிசாசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. என்ன இல்லன்னு சொல்ற? இந்த உலகத்துல பேயும் இல்ல, பிசாசும் இல்ல. பையில மூஞ்ச கிழலாம் உடைச்சிருவேன். இனிமே பேயிலன்னு சொன்னீனா 24 மணி நேரம் பேசுறேன். 24 hours பேசுற நீ. அண்ணன் சொல்றாரு, டென்ஷனா சொல்றாரு, 24 மணி நேரம் பேசுறேன்னு. பேய் இருக்கான்னு கேளியா? பேய் இருக்கா? இல்ல. என்ன இல்ல? ஏன் இல்ல? நேர்ல பாத்திருக்கேடா? பார்த்தது இல்ல. மூஞ்ச பாடுறா. இதாவது பாத்திருக்கேடா? யோ, மயங்கி விழுந்துட்டா. இனிமே எந்திரிக்கவே மாட்டான். எழுந்திருக்க மாட்டானே, செத்தானே. இது கூட சிரிக்குதுல. என்னையா அவ்வாபான்னு சத்தம் கேக்கு? இங்க பாருண்ணே. ஏண்டா என்கிட்ட அவ்வாபா பாட்டு போட்டியா? பொட்டுன்னு தலையில ஒண்ணு. என்ன பண்ற? பாட்டு பாடுறேன். பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியா? நீ பயப்படலையா? பயப்பட மாட்டேயா? இதோ பேய் குரு அனுப்புற. ஏயா பேய் இல்லன்னு சொன்னா இப்படி பேயின் பயந்து ஓடுறான். அதானே பேய் இல்லன்ட்டு பேய்க்கு பயந்து ஓடுறான். பிசாசு பிறந்தவன். டாக்டர் அண்ணே, கையில என்ன பேய வச்சிட்டு இருக்கீங்க? ஏயா அன்னைக்கு மயங்கி விழுந்தவன் குரு அனுப்புறோம்னு சொன்னா. ஆமா. எந்த குருவும் காணாம. அண்ணே, அவன் குரு வரட்டும். அவன் இங்கதான் வரணும். அவனை நம்ம ஓட்டுற ஓட்டத்துல துண்டக்கான துணியக்கான அவனே ஓடிடுவான். எவனா லூஸ் மாதிரி வராயா? அண்ணே, அவன் குரு இவன் தான் போல இருந்தே. அண்ணே அண்ணே கூப்பிடாம பாரு. என்னையா இங்க உட்காரலாமா? என் முதுகுல உட்காரு. உட்காரியா? அண்ணே, யாருன்னு கேளு. அண்ணே, அவன் சொன்ன குரு இந்த ரப்பர் வாயினா தான் இருக்கணும். நம்ம ஓட்டுற ஓட்டத்துல அண்ணே அவனை பாக்காதீங்கண்ணே. நான் சொல்றது கேளுங்கண்ணே. இவனை க்ளோஸ் பண்ணிட்டு விடக்கூடாதுண்ணே. ஏய், இதுக்கு முதல் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. எதுக்கு வந்தீங்க? உன் பேர் என்ன? பேரு பவர் அண்ணாமலை. பவர் ஹவுஸ் இல்ல, பவர் ஹவுஸ். அங்க இருந்து வந்திருக்கேன். பவர் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கானா? பவுடர். ஆமாய்யா. லூசர் பைலோ. ஆமா, உன் உண்மையான பேர் என்ன? என் பேரு பவர் அண்ணாமலை. பவர் அண்ணாமலையா? என்னையா அவ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? மூஞ்சி என்ன பண்ணு தின்ன வாமே கொல 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 கொலான்னு இருக்குது. என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? எனக்கு பிடிச்ச சோப்பு பவர் சோப்பு. அப்ப உனக்கு பிடிச்ச பத்திரம்? பிடிச்ச பத்திரம் பவர் பத்திரம். பிடிச்ச மாஸ்டர்? பிடிச்ச மாஸ்டர் பவர் பாண்டி. அப்ப என்னதான் பிடிக்காது? பிடிக்காதது பவர் கட்டு. யோ, ஆந்திராவுல புயல் அடிச்சு கரண்ட் இல்லாம கஷ்டப்படுறாங்கடா. இன்னும் அனுப்பு. எனக்கு மட்டும் ஃபுல் பவர் ஓட்டா. ஆந்திரா என்ன அகில உலகத்துக்கு பவர் கொடுப்பல. எப்ப கொடுப்பல? பவர் வரப்ப. நீ என்ன வேலை செய்யற? நானா பேய் ஓட்டுறவளையா? ஏய்யா, லாரி ஓட்டுறவன கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. பஸ் ஓட்டுறவன கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பேய் ஓட்டுறவன? நீங்க சந்திரமுகி படம் பாத்தீங்களா? ஆமா. அதுல ரஜினி சாரும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்படி ஃப்ரெண்ட்? எப்படி ஃப்ரெண்டா? அவரு மனோதத்துவ டாக்டரா சந்திரமுகி படத்துல அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டுனார்ல, அவரு தான் எனக்கு சீனியர், நான் தான் அவருக்கு ஜூனியர். அவர் சட்டையை எனக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு தெரியுமா? என்ன சந்தேகம்? இல்ல, அவர் சட்டையை தானே நீங்க போட்டு போய் பொண்ணு பார்க்க போனீங்க. சும்மாரியா? ஆமா, நீ பேய பாத்திருக்கியா? பேய பாத்தனவா? பேய என்கிட்ட சொல்லிருச்சு. என்ன சொல்லுச்சு? அதாவது 2 கிழட்டு பேய, அதுல ஒரு பேய் வந்து வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை நகையெல்லாம் போட்டுட்டு, இன்னொரு பேய் தலையில உருவா கட்டிக்கிட்டு காய் வெட்டி காய் சட்டை போட்டுட்டு சாமியார் மாதிரி. யார பத்தியா பேய்ங்கற? போனோம். நான் போனா உங்க 2 பேத்தையும் ஓட்டாம போக மாட்டேன். ஐயோ ஜென்மோனி, ஐயோ வீர தூக்க போறியா? ஐயோ என்னையா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம் சார், உட்காருங்க. வணக்கம் சார். சார்
நேத்து 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 என்ன நேத்து என்னவா என்ன சார் இப்படி சூப்பர்மேன் ரேஜி காப்பாத்திட்டீங்களா சார்? புள்ள இருக்குது சார். சார் கண்டதும் காதல கேள்விப்பட்டிருக்கேன். நான் கையில விழுந்தானே காதலா சார்? அது மட்டும் இல்ல மச்சி, அவங்க பாட்டி வந்து இழுக்கிற வரைக்கும் விடவே இல்லையா. அப்படி ஒரு கிளுகிழுப்பா இருந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்படி சார் கரெக்டா அந்த பொண்ணு விழுகிறப்ப ஏய் நீங்க தானே போய் வீடு கேட்க சொன்னீங்க. சார் நாங்க வீடு தானே சார் கேட்க சொன்னோம், பொண்ணையா கேட்க சொன்னோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சார் 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 சொல்லுங்க சார். ஏய் ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு பேயை பார்த்து பயந்துருக்கான். என்னது பேயை பார்த்து பயந்தாங்களா? சார் உண்மையிலே பேய் இருக்குங்க சார். உனக்கு கண்டிப்பா தெரியுமா அது பேய்னு? இன்னொரு தடவை பார்த்தா என்ன வந்து பார்க்க சொல்லு, நான் வைத்தியம் பாக்குறேன். சார் நீங்க எல்லாம் அனுபவப்பட்டா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். உங்கப்பா சரி வரேங்க சார். ஓகே வாடா போலாம். ஓகே சரி வரேன் சார். பாய். யாரோ ஒருவன் விழியில் நுழைந்து இதயம் புகுந்து திருட முயன்றான். சங்கீத ஜாதி பூவில் ஜாடு பேசி என்னை கனவு செய்தார். படம் பிடித்தார், இன்ப படம் பிடித்தார். வருட கணக்கில் அலைந்து திரிந்து எதிரில் ஒருத்தி உயிரை நிறுத்தி சந்தோஷத்தேரிலேறி காதல் போரில் என்னை வெற்றி கொண்டாள். மடி கொடுத்தாள், கொஞ்ச பிடி கொடுத்தாள். மனம் ஓய்வில்லாது சாய்வில்லாது ஓடும் பெருந்தொல்லை. முத்தமிழர்களிடம் யுத்தம், அதன் சத்தம் வட்டமிடும் நித்தம். இனி நீ என்றாலும் நான் என்றாலும் காற்றும் இடையிலே. தீண்டா சுகமே தீண்டும் சுகம்பா கூடா மனமே கூடும் மனம்பா. கண்ணாலே பேசி பேசி பெண்மை மொழிபெயர்த்தாள். கரம் பிடித்தாள், மெல்ல கனிய வைத்தாள். கரம் பிடித்தாள், மெல்ல கனிய வைத்தாள். யாரோ ஒருவன் விழியில் நுழைந்து இதயம் புகுந்து திருட முயன்றார். சங்கீத ஜாதி பூவில் ஜாடி பேசி என்னை கனவு செய்தார். படம் பிடித்தார், இன்ப படம் பிடித்தார்.
மறுத்தவனும் இல்லை, இதை மூடி மறுத்தவனும் இல்லை. நீராடாண்டாலும் யார் தூண்டாமல் மாட்டும் நோய் தொல்லை. நானா அழைத்தேன் நீயே விழுந்தாய், நானோ நிமிந்தேன் நீயோ விளைந்தாய். இன்ப கலை படித்தான், கலை விரித்தான், இன்ப கலை படித்தான். யாரோ ஒருவன் விழியில் நுழைந்து இதயம் புகுந்து திருட முயன்றான். சங்கீத ஜாதி பூவில் ஜாட பேசி என்னை கனவு செய்தான். படம் பிடித்தான், இன்ப படம் பிடித்தான். வருட கணக்கில் அலைந்து திரிந்து எதிரில் ஒரு தீ உயிரை நிறுத்தி சந்தோஷத்தேரிலேறி காதல் போரில் என்னை வெற்றி கொண்டாள். மடி கொடுத்தாள், கொஞ்சம் பிடி கொடுத்தாள். பாத்தீங்களா தம்பி, நாங்க அப்பவே சொன்னோம், நீங்க நம்பல. அந்த காலத்து மனுஷன் எங்களை கேலி பண்ணீங்க. இப்போ நீங்க நந்தினிக்கு உதவி செய்ய போய் அந்த ஆவி உங்களையே உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா? ஆமா சார், இப்போ நீங்க சொல்றதை நான் நம்புறேன். அன்னைக்கு அந்த பேயை நான் பார்த்தேன். ஏன் தம்பி, அந்த ஆவியை நீங்க பாத்தீங்களா? ஆமா, நீ பாத்தியா? எப்படி இருந்தது? அந்த முகம் லேப்டாப் கொஞ்சம் தரீங்களா?
என்னோட புருஷன் ரங்கநாத பூபதி பேர்ல தான் சாமி பேரை வச்சிருந்தாரே தவிர மனசெல்லாம் ஒரே குப்பை. மிருகத்தை விட கேவலமானவரு. இது ஊர் உலகத்துக்கு தெரியாது. அப்படியே சொன்னாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. ஆஹா, அங்கங்க கொஞ்சம் நிற தட்டி இருக்க. சரி பண்ண வேண்டியதுதான். என்னங்க கற்பூரம் ஊத்திக்கங்க. எதுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம்? சரி சரி, நான் வச்சுக்கலடா, நீ கோச்சுக்குவ. சரியா? வரட்டுமா? என்ன சாப்பிட்டு போயிடுங்க. எனக்கு அங்க ஒரு பெரிய விருந்தே காத்துக்கிட்டு இருக்குமா. நீ என்ன பண்ற, இன்னைக்கு நீ மட்டும் சாப்பிடு, நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? வா 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 வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னதை தயார் பண்ணிட்டியா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொல்லி தயார் பண்ண வரப்பனா? இங்க பாருங்கயா, இந்த மைய உங்க புருவத்துல தடவிட்டு வச்சுங்களேன், ரம்பை ஊர்வசியும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க நேர்ல வந்து நிப்பாங்கயா. அழுத்தி போடு இந்த பக்கம். டேய், என் புருவத்துல மை தடவுனாலும் தடவுன உயிர் இல்லாத சிலை என்ன பார்த்து சிரிக்குதுடா. அப்ப அந்த சிலை செல்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நெல்லென்று கோரி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே. மரி 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 கொழுந்தே முல்ல கொடி 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 அரும்பே தொடு 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 தோள் கிளப்பு மெல்ல தொட 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 கிளுகிழுப்பு. நீ ஒரு மைனா அடி நான் ஒரு மைனர் கட்டில் போடுற நான் உனக்கு. நீ ஒரு ராசா அட நான் புது ரோசா தீவுல தேன் இருக்கு. தங்க பக்கம் திங்கிறவன் தள்ளி வைக்காதே தண்டால் பத்தி உடம்பு இது இழக்க வைக்காதே மானே மானே. தொடு 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 தோள் கிளப்பு மெல்ல தொட 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 கிளுகிழுப்பு. ரெண்டு ஏக்க தென்னந்தோப்பு மொக்காளுக்கு 4 ஏக்க மாந்தோக்கும் கும்மாளுக்கு ஒத்த கடை பக்கத்துல ஆனமலை ஒண்ணு இருக்கு பரிசா உனக்கு கொடுக்கவா. அடிப்பட்டி மைனர் கிட்ட கேட்டு பாரு அடிப்பட்ட மதுரை ஜில்லா ஆடும் பாரு. வடுகுப்பட்டி பசங்களையும் வேட்டு வச்சு அலற வச்ச ஏன் பரம்பரை உனக்கு தெரியுமா? ஜமீன் என்று யாரும் நம்பி வந்தா போதும் நஞ்ச புஞ்ச பூமி கிடைக்குமே. போதும் என்ற போதும் விருந்து அள்ளி போடும் வித்தைகளும் எனக்கு தெரியுமே. இந்த வித்தகைக்கு எதுவும் சுலபமே. தொடு தொடு தொடு
எங்க கிட்ட கேட்டு பாரு, எக்கு தப்ப மச்சாங்கிட்ட மோதி பாரு. தண்டுவடம் தடம் புரண்டு தண்டவாளம் ஏறி போகும் கடிவாளம் மாட்ட முடியுமா? கம்போ தேனி ஏறு அடங்கும் காட்டு ஆறு தம் புடிச்சா தாங்க முடியுமா? பொங்கி எழுந்து விட்டா தடுக்க முடியுமா? மரி 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 கொழுந்தே முல்லை கொடி 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 எறும்பே. நான் சுகவாசி பெண் கேடுற ராசி அள்ளி வீசவே பணம் இருக்கு. கட்டழகு மன்னன் இவன் மறந்து விடாதே. அக்கு அக்கு அக்கு. இந்த 2 பொட்டலத்துல ஏதாவது ஒன்று எடு. மகராசை காப்பாத்திட்டான். ஆத்தா அம்மா, நம்ம பொண்ணு கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்கும். அம்மா நீ நீடூழி வாழணுமா? ஏம்மா, அவர் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதை நான் பார்த்துட்டு செத்து போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா இருங்கப்பா, அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ ஒண்ணுமா, நான் விளையாட்டு தான் சொன்னேன். இங்க பாருமா, என் பேரன் பேத்திய நான் பார்க்காம நான் சாகவே மாட்டேன், புரியுதா? போங்கப்பா. என்னங்க? என்ன அது வந்து என்ன விஷயம் சொல்லு. எனக்கு உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு. முதல்ல போய் வெந்நீரை போடு. அதெல்லாம் ரெடியா இருக்கு. பின்ன என்ன, வேற என்ன விஷயம்? அது வந்து நம்ம மகனும் மருமகளும் வந்திருக்காங்க, அவ்வளவுதானே? மேல ரூம் ரெடி பண்ணு. அப்புறம் ஏன் தொந்தரவு பண்றேன்னு? என்னங்க? என்ன என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வந்திருக்கிறது நம்ம மருமகளும் மகனும் தான். அதான் வந்துட்டாங்க, நானே சொல்றேன். அப்புறம் என்ன? உங்க மீசை நரைச்சாலும் உங்களுக்கு ஆசை நடக்கல. ஒவ்வொரு நாளும் நீங்க மாறுவீங்கன்னு எதிர்பார்த்து என் காலமே வீணா போயிடுச்சு. என்னடி புராணம் போடுற? நீங்க திருந்துற ஜென்மம் இல்ல, திருந்த போறதும் இல்ல. அப்புறம் உங்களை திருத்தி பாக்குற எண்ணமும் எனக்கு இல்ல. அதுக்கு என்ன போ? நாம வாழ்ந்து முடிச்சவங்க, ஆனா நம்ம பையனும் மருமகளும் வாழ போறவங்க. உங்களை பத்தி ஊருக்குள்ள நடக்கிற பேச்சு ஜமீனுங்கிற தெரியல, வெளி உலகுக்கு தெரியல. ஆனா இது நம்ம பையனுக்கும் மருமகளுக்கும் தெரிஞ்சா என்ன? பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் பெத்தவங்களோட கடமை இல்லைங்க. பேரும் புகழும் மானம் மரியாதையும் தாங்க சேர்த்து வைக்கணும். இளமையில தாண்டி அனுபவிக்க முடியும். முன்னேறு சரியா போனாதான் பின்னேறு சரியா போகும். நீங்க செய்யற பாவம் நம்ம வம்சத்தை அழிச்சிருமோன்னு ஒரு பயம் என் அடி வயிற்றுல எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஊர் வயிறு எரிஞ்சா அது நம்ம மகனை பாதிச்சிருமோன்னு பெத்த மனசு படபடக்குதுங்க. கொன்னா பாவம் தின்னா போச்சு. ஆம்பளைங்கன்னா தெம்பா இருக்கும் போது அனுபவிக்கணுடி. நரம்பு தளர்ந்துருச்சுன்னா, நாடி அடங்கிடுச்சுன்னா பாவம் பல்லாங்குழி ஆட ஆரம்பிச்சிடும். நம்ம மகனும் மருமகளும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு உங்க ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்திக்கங்க. என் ஆட்டம் என் உயிர் ஓட்டம் இருக்கவர்கள் நிக்காது. முதல்ல நீ உன் வேலையை பாரு, இல்ல உன் ஆட்டத்தை நிறுத்திடுவேன். என் மனச தேச்சமை நான் பேர கூறு கூறு நீரு
நீந்துகின்ற மீனு மீனு ஓ நெஞ்சுக்குள்ள நீந்தட்டுமா நானு அடியே கண்ணம்மா அசத்துறதுன்னம்மா அழகே செல்லம்மா அணைச்சா என்னம்மா மஞ்ச தேய்ச்சு குளிப்பதுங்க யாரு யாரு என் மனச தேய்ச்சமை நான் பேர கூறு கூறு வளக்குறவ பாணியா தளதளங்குற தக்காளியா சிலு சிலுங்கிற குத்தாலம்மா சிலுத்துக்கிற மத்தாளம்மா மஞ்ச தேய்ச்சு குளிப்பதுங்க யாரு யாரு என் மனச தேய்ச்சமை நான் பேர கூறு கூறு நீருக்குள்ள நீந்துகின்ற மீனு மீனு ஓ நெஞ்சுக்குள்ள நீந்தட்டுமா நானு அடியே கண்ணம்மா அசத்துறதுன்னம்மா அழகே செல்லம்மா அணைச்சா என்னம்மா மஞ்ச தேய்ச்சு குளிப்பதுங்க யாரு யாரு என் மனச தேய்ச்சமை நான் பேர கூறு ஐயா இருக்காரா? உள்ள இருக்காரியா. எஜமா வா 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 வா. எதுக்கு எஜமா அவசரமா கூப்பிட்டீங்க? என்கிட்ட விஷயத்த சொல்லுங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காரியத்தை கச்சிதான் முடிச்சிடுறேன். நேத்து ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லடா. ஏன் எஜமா என்னாச்சு? நேத்து ராத்திரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அப்படி ஒரு பொண்ணை இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்ல, இதுக்கு பின்னாடியும் பார்க்க போறதில்ல. இந்த ரம்பா ஊர்வசி மேனகன் சொல்றாங்களே, அந்த 3 பேரும் இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்கடா. தாமரை பூ ஒண்ணு தரையில நடந்து வரா மாதிரி ஒரு ததளப்பு, தங்க குடத்துல வெயில் பட்டா மாதிரி அப்படி ஒரு பளபளப்பு, தந்தத்துல கடைஞ்செடுத்தா மாதிரி அப்படி ஒரு தகலப்புடா. அவ சிரிச்சா தங்க நாணயத்தை கொட்டி விட்டா மாதிரி ஒரு கலகலப்பு. காவிரிக்கரை கெண்ட மீன் மாதிரி அவ 2 கண்லயும் ஒரு துள்ளல்ரா. சொன்னாலே எச்சி ஊறுது. தொட்டா அவளை தொடணும், இல்ல என்ன ஜமா முட்டிக்கிட்டு சாகணும்டா. அவ்வளவுதானா ஜமா? இங்க பாருங்க, அந்த பொண்ணை நேர்ல காட்டுங்க, இல்லனா அவ காலடி. உனக்கு அந்த சிரமத்தை வைக்க கூடாதுதான் நானே அவ காலடி மண்ணை எடுத்துட்டு வந்துட்டேன்டா. இந்தா, இது மண்ணு இல்லடா, பொண்ணு. நீங்க கவலைப்படாதீங்க ஜமா, காட்டு பங்களால போய் தயாரா இருங்க. ஈரேல் உலகத்துல அவ எங்க இருந்தாலும் உங்களை தேடிட்டு வருவா. இவன் நட கூட அவ நட மாதிரியே இருக்க. தாலி கட்டின பொண்டாட்டி நான் அவருக்காகவே இருக்கிறப்போ, என் புருஷன் பண்ணையாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஆசைப்பட்ட எல்லா பொண்ணுங்களையும் சாத்தையும் வசியம் பண்ணி மந்திரத்தால அந்த பெண்களுக்கே தெரியாம அவங்க வாழ்க்கையை என் புருஷன் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தா. என்னப்பா திடீர்னு? சமையல்லாம் ஆயிடுச்சுப்பா. காலையில இருந்து பட்னியா இருக்கீங்க, விரதம்னு. சாப்பிட்டுதான் போங்களேன். எம்மாடி, பட்னியா கிடந்து காப்பு கட்டி நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நாவுறிஞ்சி வரையும் நத்த சூரி வரையும் சேர்த்து அரைச்சு மை செஞ்சோம்னா நாம நினைச்ச காரியம்லாம் சித்தி அடையுமா. அதாம்மா நான் போயிட்டு இருக்கேன். ஏம்மா, நீ சாப்பிட்டு படுத்துக்க, அப்பா சீக்கிரம் வந்துடுறேன்.
சதையா 5 ஏக்கர் உனக்குடா, உனக்கு. சத்யாவுக்கு 5 ஏக்கர் பத்தாது, 10 ஏக்கர் கொடுக்க வேண்டியதான். சதையா ஐயா, சதையா ரொம்ப சந்தோஷம்பா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு இன்பத்தை நான் அனுபவிச்சதே கிடையாதுப்பா. டேய், உனக்கு சொன்னா புரியாதுடா. என்னடா வேணும் உனக்கு? காசா, பணமா, நிலமா? சொல்லுடா. என்னையா இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? உங்களுக்காக என் உயிரே கொடுப்பையா. நான் வாழ்ற வாழ்க்கையே நீங்க போட்ட பிச்சை தான் எஜமா. உனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன்டா. வட்டுமா சத்யா? சரி எஜமா, வாங்க எஜமா. கொண்டாடி காத்துக்கிட்டு இருப்பாடா. வரேன். அப்பேற்பட்ட பொண்ணா யாரா இருக்கும் பாப்போமே. பெரிய பாறாங்கள தூக்கி போட்டேனே என்னை காப்பாத்துக்கையா. ஐயா, நேத்து ராத்திரி நீங்க தொட்டது என் பொண்ணியா. என்ன வேணும் உனக்கு? ஐயா, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க ஐயா. வாழ்க்கை கொடுக்கலனா என் பொண்ணு உங்களால தானையா கெட்டு போனா. பொண்ணு உங்களால தானையா கெட்டு போனா. அவ கழுத்துல தாலி கட்டி 2ஆம் தடவை வாழ்க்கை கொடுங்க ஐயா. டேய், இந்த ஜமீன்ல கெட்ட பொண்ணுங்களுக்கும் நாங்க தொட்ட பொண்ணுங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கணும்னா இந்த ஜமீனோட சொத்தே பத்தாதுடா. 10ஓட 11, அத்தோட இது 1. ஐயா, அப்படி சொல்லாதீங்கய்யா. பாதிக்கப்பட்டது என் பொண்ணியா. எனக்கு எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தான் பார்த்து வளர்க்கும். யார் பொண்ணுன்னு பார்த்து வளர்க்கணும். ஐயா, எப்படியாவது என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை வாழ வைங்கய்யா. ஏய், என்ன பேசுற நீ? போட்டானா ஒண்ணு. நான் சுட்டி காட்டுற பொண்ண வேலைக்கார நீ. உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுமா? ஐயா, என் பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கையா. எழுந்துடுறா. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. காதும் வச்சா மாதிரி எவன் தலையிலாவது கட்டி விட்டுறா. என்னால முடியாதியா. டேய், என் கோவத்தை கிளறாத, அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டா. நான் நினைச்சா. டேய், என்ன கையெல்லாம் நீட்டுற? நீ நினைச்சா ஒரு புல்லு கூட புடுங்க முடியாது. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நடக்கிறதே வேற. டேய், ஏன் சண்டைய பிடிக்கிறா? நான் தைரியம்டா உனக்கு. நடக்கிறவனே. ஏய், யாரங்க? போடுடா வெளிய அவனை. வெளிய. எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை அழிச்ச சாத்தையே அவன் பொண்ணு வாழ்க்கை அழியறதுக்கும் அவனே காரணமாயிட்டான். அதுக்காக நியாயம் கேட்க வந்த சாத்தையனை பண்ணையார் அடிச்சு விரட்டினதுனால சாத்தையன் பஞ்சாயத்துக்கு போனான். தனக்கு பஞ்சாயத்துல நியாயம் கிடைக்கும்னு நினைச்சு போன சாத்தையனையும் அவர் பொண்ணையும் பண்ணையார் தன்னோட பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் இவங்க இப்படியெல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி அவரோட பணபலத்தாலையும் அராஜகத்தாலையும் ஊர் மக்களை நம்ப வச்சு தனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல வச்சார். பண்ணையார் பண்றது அராஜகம் தெரிஞ்சும் அவரை எதிர்த்து பேச இந்த ஊர்ல யாருமே இல்லை. எல்லா உண்மைகளும் எனக்கு தெரிஞ்சிருந்தும் புருஷனை விட்டு கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை கைதியா என்னால அப்ப எதுவுமே செய்ய முடியல. அன்னைக்கு ஊமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கும் அந்த பாவத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ சொன்ன பொய்யினால அவன் பொண்ணுக்கு
அவன் கண்ணெதிரிலேயே இந்த பஞ்சாயத்து கடுமையான தண்டனை தர முடிவு பண்ணியிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, தண்டனை கொடுத்தே ஆகணும். இவெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவளை தண்டிச்சே ஆகணும். இவளை சும்மா விடக்கூடாது. நம்ம ஜமீன் ஐயா மேல பொய் பழி சுமத்தி அவமானப்படுத்தினதுக்காக இனி இந்த தப்பை யாரும் செய்யக்கூடாதுன்றதுக்காக பொன்னி இனிமே உயிரோட இருக்கக்கூடாது. அதனால அவன் அப்பன் கண்ணு முன்னாடியே இந்த குளத்துல மூழ்கி சாகணும். இந்த சாத்தையனை ஜனங்க கல்லால் அடிச்சே கொல்லணும். ஐயா ஐயா, என் பொண்ணு குடிக்கிறா, என் பொண்ணு குடிக்கிறாளே. விடுங்கப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா. பொண்ணு செத்து போன அதிர்ச்சியில அவன் பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்குது. நாம என்ன தண்டனை கொடுக்கறது? அந்த ஆண்டவனே தண்டனை கொடுத்துறான் இல்லையா? எல்லாம் போங்கப்பா போங்க போங்கப்பா. அவன் எங்காவது போயிட்டு போறான். ஊர் மக்களோட பார்வைக்கு சாத்தையும் பைத்தியமா தெரிஞ்சாலும் அவன் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்ச பண்ணையாரையும் அவருக்கு சாதகமா இருந்த இந்த ஊர் பொண்ணு அம்மா, நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பண்ணையார நீ அழிக்கணுமா? அந்த குடும்பத்துல எந்த ஒரு வாரிசும் இந்த பூமியில இருக்க கூடாதுமா. போமா போ, உனக்கு வேணுங்கிற சக்திய நான் தாரேன். அப்படியே செய்யப்பா. அந்த குடும்பத்தில் எந்த வாரிசு விட மாட்டேப்பா.
அத்தை சாப்பிட வாங்க அத்தை. வாங்கம்மா சாப்பிடலாம். வேண்டாம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். தனமா, இலையில சாப்பாடு எடுத்து வா. சாத்தையா, சாத்தையா. இந்த சாப்பிடு, சாப்பிடு. மகன் காரியத்துக்கு வந்து மொத்தமா சாப்பிடுறேன். சாத்தியா, தாயே பராசக்தி, அது வந்து சம்பந்தி, எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இந்த வம்சத்தோட வாரிசையும் அழிச்சிரும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? இது எங்க ஜமீன் வாரிசு மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தோட வாரிசு உங்க மக வயித்துல வளருது. ஐயோ, இது ஒரு கடுமையான ஆவியோட வேலை. அது பழி வாங்கியே தீரும். என்னங்க சொல்றீங்க? ஒரு பாவமும் அறியாத ஒரு பொண்ணுக்கு தேவையில்லாத தண்டனையை கொடுத்து அவளை கொன்னுட்டார் ஜமீன்தார். அவளோட ஆவிதான் ஜமீன் வாரிசுகளை அழிச்சுக்கிட்டு வருது. இது தடுக்க வேற வழியே இல்லையா? இருக்கு. அப்ப செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் கற்ற விதைகளெல்லாம் பயன்படுத்தி அந்த ஆவி அடக்கி அந்த ஆவி கிட்ட இருந்து ஜமீன் வாரிச நான் காப்பாத்தேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இரு. அவங்கள உள்ள ஐயா. என்ன முத்தையா? ஐயா, இந்த ஆவி அடக்குனீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படுங்க ஐயா. தெரியும்பா, ஆனா என் பொண்ணு
வாழ வேண்டியவன். அவளுக்கா நான் படிச்ச வேதங்களை பயன்படுத்தி அந்த ஆவிக்கிட்ட இருந்து என் பொண்ணோட வாரிசை நான் காப்பாற்ற போறேன். அதனால என் உயிர் போகணும்னு தெரியும். இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வா போலாம். இதை கொண்டு போய் சுடுகாட்டில் இருக்கிற சமாதி கிட்ட புதைச்சிடு. நீ புதைச்சிட்டு வரத்துக்குள்ள இதுக்குள்ள இருக்கிறது வெளியே வராம நான் அந்த மரத்துல ஆணி அடிச்சு அதை கட்டுப்படுத்திடுவேன். போ. அந்த பொண்ணு ஆவியா வந்து நம்ம ஜமீன் வம்சத்தை பழி வாங்கிடுச்சு. இப்போ கடைசி வாரிசான ஒன்ன அது பழி வாங்க வந்துருச்சு. அது நிச்சயமா உன்னை சாகடிச்சிடும். ஐயோ, அது உன்னை சாகடிச்சிடும். பாட்டி, எனக்கு ஒண்ணு ஆகாது பாட்டி. கவலைப்படாதீங்க பாட்டி.
வேண்டியவன். இது ஒரு கொடூரமான சாபம். அதுவும் ஒரு பெண்ணோட சாபம். அது மாத்திரம் இல்ல, தலைமுறை தலைமுறையாയിട്ട് தொடர்ന്ന சாபമാണ്. പൂജാരി അവിടെ വന്ന് പറഞ്ഞപ്പോൾ തന്നെ ഞാൻ പ്രശ്നമെല്ലാം பார்த்தாச்சு. ഇരുന്നാലും ബാധിക്കപ്പെട്ട പെണ്ണെ നേരടിയായിട്ട് കാണണം, അവള് താമസിക്കുന്ന വീട്ടെയും കാണണമെന്ന് തീരുമാനിച്ചു. അതാ ഇവിടെ വന്നത്. അഥർവണ വേദത്തിൽ ഇതുക്കെല്ലാം പ്രായച്ചിത്തമും പരിഹാരമും എല്ലാം ചൊല്ലിയിருக்கு. എൻ്റെ അച്ഛൻ എനിക്കെല്ലാം ചൊല്ലിക്കൊടുത്തിருக்கு. പക്ഷേ മന്ത്രം ഫലിച്ചാൽ പരിഹാരം കിട്ടും, മന്ത്രം തോറ്റാൽ பலி வாங்கிடும். கண் தெரியாத ஒரு பெண்ணை ஒரு சக்கர பிரதிஷ்டை பண்ணி அதன் மத்தியில உட்கார வைக்கணும். ஜுவாலாமுகி மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த ஆவியை அதுல ஆவாகனம் பண்ணி அந்த சக்கரத்துல கட்டி வைக்கணும். சிலப்போ அதுல உட்கார அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். പിന്നെ ഞാൻ ഒരു விஷயம் പറയാം. இது நான் வெறும் பணத்துக்காக பண்றதில்ல. பாவப்பட்ட இந்த பொண்ணை பார்த்து பரிதாபப்பட்டுதான் இந்த ஒரு உத்தேசம் எனக்கு. இந்த நம்பூதிரி குடும்பத்தை நம்பி யார் வந்தாலும் நான் கைவிட்டதில்லை. പക്ഷേ பூஜைக்கு யாரை உட்கார வைக்கணும்னு தான் வேண்டாம் நந்தினி, நீ எது? அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. பாப்பா நீ தைரியமா உட்காருமா, நம்பூதிரி எல்லாத்தையும் பார்த்துக்குவார். சாமி, உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். நல்லபடியா இருக்கு. என்ன அடக்க போறாங்களா? என்ன? நான் அவங்களை அடிக்காம விட போறதில்ல. நான் அவங்களை அடிக்க போறேன், அடிக்க போறேன். அவசரப்படாத, உனக்கு சக்தி ஏத்தி அனுப்புறேன். நான் இப்பவே போறேன். குருவகுலவா, என் கட்டுப்பாட்டு காவிய நீ கொண்டு போய் அடக்கிறான்னு பாக்குறியா? முடியாதுடா, முடியாது. உன்னைய பழி வாங்கி ஏற்றிடுவேன். நந்தினி, உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் நீ உட்கார்ந்து இருக்கிற வட்டத்துக்குள் இருந்து வெளியில வரக்கூடாது. ஏன்னா வரப்போறது சாதாரண ஆவி இல்ல, பிரம்ம ராட்சசி. சாமி, உங்களுக்கு முன்னால் அது என்ன செஞ்சிடும்? மேலான ஓம் சக்தி, என்னையே கட்டு போட பாக்குறியா? உன்னை என்ன பண்றப்பா? நான் நினைச்ச சக்தி உனக்கு பௌர்ணமி உச்ச இன்னும் ஒரே ஒரு நாளுக்கு
கொஞ்சம் பொறுமையா இரு. அது வரைக்கும் நான் உன்னை திறக்க மாட்டேன். அப்படியே திறந்தா நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிரும். நான் திறக்க மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அலைஞ்சது போதும், சாந்த ரூபம் எடுத்து வா. பழி வாங்கினது போதும், வாசவடிவாய் வா. கண் கலங்கி நிக்கிற இந்த ஜனங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி கண்ணி வடிவாய் வா. உருவம் இல்லாத நீ புது உருவம் எடுத்து வா. அரூபமாகிய நீ அழகு வடிவம் எடுத்து வா. கோபத்தை உதறிய நீ குணவடிவம் எடுத்து வா. வா, வரணும் தாயே, வா 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 வா. நகராதமா, உன் உயிருக்கு ஆபத்து. நான் சொல்றத கேளு. இல்ல, இது ஏன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை? என் ஒருத்தியால இந்த ஊரே அழியக்கூடாது. உன்னை அழிக்காம விட மாட்டேன். வா வாடி வா. இது பாரு, உனக்கு நான் தானே வேணும். என்ன பழி வாங்கிட்ட உன் வெறியில அடங்கிட்டவல. அப்ப இந்த ஊரையே அழிக்க போறியா? ஆமா, இந்த ஊரையே சுடுகாடு ஆக்க போறேன். ஒரு செடி கொடி போய் போட்டு கூட முளைக்க கூடாது, எல்லாத்தையும் அழிக்க போறேன். ஓஹோ, அப்ப நீ மட்டும் இங்க குடி வர போறியா? அப்பவும் நீ அலைய தானே போற? ஆமா, அலைய தான் போறேன். நீ யார அழிச்சாலும் உனக்கு உருவமும் கிடைக்காது, அமைதியும் கிடைக்காது. என்ன சொல்ற? நீ என்ன குழப்ப பாக்கறியா? என் கிட்ட தப்பிக்க நாடக மாடுறியா? நானா? ஜனனம்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். அது கூட எனக்கு தெரியாதா? ஆனா ஏன் மரணம் அகால மரணமாச்சு. உனக்கு அகால மரணம் வந்ததுனால எல்லாருக்கும் அகால மரணம் வரணுமா? உன்னால என் புருஷன், என் மகன், அவனோட மாமனார் எல்லாரும் அகால மரணத்தை அடைஞ்சாங்க. அதுதானே நியாயம். பழிக்கு பழி. யாரோ செஞ்ச தப்புக்கு பழிக்கு பழி வாங்குறதா நியாயமா? போக்குறதுக்கு முன்னாடி நான் கறிக்கு போயிட்டேன். கண்ணியா இருந்த போவே என்ன தண்ணியில இறங்க சொல்லி என்ன கொலை செஞ்சது சரியான சொல்ல வரியா? எது சரி எது தவறுன்னு வாதம் பண்றது தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடிதான். ஆனா தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா வாதம் பண்றதுல என்ன லாபம் இருக்கு? என் தாத்தா செஞ்சது தப்புனா உங்க அப்பா செஞ்சதும் தப்புதான். கொலை பண்றதும் தப்பு, கொலை பண்ண தூண்டுறதும் தப்பு. கொலை நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு தடுக்காம சும்மா நிக்கிறதும் பெரிய தப்பு. முதல்ல உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு யோசி. நீ ஒருத்தி மட்டும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஊர்ல உள்ள எல்லா பொண்ணையும் வசியம் பண்ணாரே, அது தர்மமா? தன் பொண்ணு வாழ வைக்கிறதுக்காக பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்தாரே, அது மட்டும் நியாயமா? உன் அப்பா என்ன உழைச்சு சம்பாதிச்ச உன்னை வளர்த்தாரு, ஊரை ஏச்சல வளர்த்தாரு. என்ன என்னென்னமோ சொல்ற. தவற ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் திருத்திக்கணும். அதனாலதான் உன் அப்பா துர்மரணத்துக்கு நீயே காரணமாயிட்ட. இன்னும் சொல்ல போனா நீயே ஒரு கொலைகாரிதான்.
ஒரு கொலைகாரி எப்படி நியாயம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். எனக்காக நான் உயிர் பிச்சை உன்கிட்ட கேட்கல, இந்த ஊர் ஜனங்களுக்காக உன்கிட்ட மடி பிச்சை கேட்கிறேன். ஆனா நீதான் எங்களை எதிரியா பாக்குற. தெரிஞ்சோ தெரியாமலோ என் தாத்தா உன்னை தொட்டுட்டாரு. அதனால என் பாட்டியா நான் உன்னை ஏத்துக்கிறேன். எங்க வம்சத்தை காக்க வந்த குலதெய்வமா நான் உன்னை பூஜிக்கிறேன். தயவு செஞ்சு பழி வாங்குற எண்ணத்தை மட்டும் விட்டுடுமா. எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் காவல் தெய்வமா மாறிடுமா. கன்னி தெய்வமா மாறிடு தாயே. முத்து மாறி அம்மனும் நீதான், தண்டு மாறி அம்மனும் நீதான், கோட்டை மாறி அம்மனும் நீதான், கருமாரியும் நீதான். மாறி மாறி முத்து மாறி 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 தண்டு மாறி 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 கோட்டை மாறி 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 கரு மாறி மாறியாத்தா மண்ணையாளும் மாறியாத்தா மருவத்தூர் மண்ணில் வாழும் ஆதிபார சக்தியாத்தா மானத்தோடு மங்கையரும் தாலி காக்கும் மாறியாத்தா மஞ்சளோடு குங்குமத்தின் வேலையாகும் மாறியாத்தா வெப்பிலையை கட்டிக்கிட்டா வேதனைகள் தீர்க்கும் அத்தா கண் கலங்கும் நேரத்தில் கை கொடுக்கும் மாறியாத்தா மாவிளக்கை ஏற்றி வச்சு நீயும் வாடி மாறியாத்தா மாறியாத்தா மகமாயியே உந்தன் மகள் நானடி இன்னும் மௌனங்கள் ஏன் கொஞ்சம் மனம் மாறடி மகமாயியே உந்தன்
தண்டிக்க உக்கிரமா வந்தவனா பலிபீடம் போட்டவள பாசப்பீடத்துல உட்கார வச்சுட்டீங்க. தாயா மாறின உங்க பாசத்துக்கு முன்னாடி பேயா அலைஞ்சவ தோத்து போயிட்டேன். உருவம் இல்லாம அலைஞ்சவ உங்களால உருவமா மாறி உட்கார போறேன். அலப்பாஞ்ச மனசு அமைதி ஆயிடுச்சு. கொலவெறி பிடிச்ச கண்ணு குளிர்ந்து போயிடுச்சு. எந்த ஊரு என்னால தூக்கம் கிட்டு போச்சோ அந்த ஊரை கண் விழிச்சு காப்பாத்த போறேன். கன்னி பெண்களுக்கு கை கொடுத்து கரையேற்ற போறேன். நம்பி விளக்கேத்தனவங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்க போறேன். எல்லை சாமியா இருக்கிற கருப்பண்ணசாமி பக்கத்துல நானும் ஒரு காவல்காரியா உட்கார போறேன். ஆவியா இருந்த நான் அன்பு உருவமா ஆக போறேன். பாவியா இருந்த நான் பாதாள புண்ணியா மாற போறேன். எனக்கு தனி கோயில் கட்ட வேண்டாம். வானமே கூரையா, பூமியே என் வீடா, வெயில் காத்து மழை பகல் இருட்டு எல்லாம் ஒன்னா தாங்குற பாதாள புண்ணிய அம்மனா பாதுகாப்பேன். இது சத்தியம், சத்தியம். ஓ சக்தி.